அந்த எண்ணம் சுத்தமா கிடையாது. சரிங்களா? அதாவது இன்னைக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறோமோ நாளைக்கு இப்ப இன்னைக்கே வேண்டாம் பணம் வேண்டாம் நிறுத்துங்க நிறுத்தலாம். பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வேணா எந்த காரியமா இருந்தாலும் சரி இன்னைக்கு இல்ல என்னைக்கா இருந்தாலும் நிறுத்தலாம். சரிங்களா? இன்னைக்கு இல்ல என்னைக்கா இருந்தாலும் நிறுத்தலாம். அதனால அதுக்கு வேண்டி சரி பண்ணிக்கலாம் இல்லையா? அவங்க சரி ஒரு இது நடக்குதுன்னு ஒரு பில்டிங் பண்ணி எல்லாம் வீடு கட்ட தாராள 10 பேரும் 100 பேரும் இருக்கு. அது பிரச்சனை இல்லை. நாளைக்கு பாசிட்டிவ்னால ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது எனக்கு தெரியாத பற்றி. அதனால சொல்ல அவை தலையில கை வச்சு அப்படின்னு ரொம்ப ஆவேசாத மனதில் சவுண்டு வரும். அப்புறம் இந்த இது அடிப்பாங்க. கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும். சவுண்டு வரும் கண்டிப்பா. அதுக்கு மேல உங்க பிரச்சனை எல்லாரும் தெளிவா பேசுறாங்க. இந்த மாதிரி மெயின் கூட்டங்கள்லாம் கட்சி போட்டு சர்ச்சை வச்சுக்கிறோம். சைலண்டா உட்காந்து பிரேயர் அதோட என்னவுக்கு அதோட சொல்றதுக்கான ரீசனும் சொல்லிக்கங்க. அது ஒர்க்கா வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களை கண்ட்ரோல் பண்ற முடியாதுங்க. அதுக்கு முதலே தடுக்கிறது பெஸ்ட். வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அது செல்ல இது செல்லான்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அது வேண்டாம்னா வேண்டாம்னு வச்சுட்டு போக வேண்டியதானே. நம்ம ப்ரேயர் பண்றதெல்லாம் நம்ம வேண்டாம் சொல்ல. ஆனால் சவுண்டு வருது நாளைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதெல்லாம் நாளைக்கு விட்டா மறுபடியும் பிரச்சனை வருங்க. அதுக்கு வேண்டாம்னு முடிவுன்னா ஒரே தடவை முடிஞ்சதுங்க. இங்க பிரேயர் கால் வேண்டாம் நமக்கு தேவையும் இல்லை. யாரு பிரேயர் பண்றது? நீங்க போறீங்களா? யாரும் இல்ல இல்ல என்னது வீரன் தெரியுமா? நாம் கேட்டு பார்க்கிறோம். ஊருக்குள்ளே எல்லாம் பண்ணுங்க. ஊருக்கார ஊரை வந்து சேரலாம். ஆளுக்கு 10 ரூபா போட்டா போகுது. அது என்ன வேணா பண்ணிட்டு வருவா. அப்படி நடவடிக்கை எடுங்க.